நம்ம தமிழர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க பல சாமிகளை கும்பிட்டாலும், அவங்க வாழ்வியலோடு, உணர்வோடு தொடர்புள்ள சாமினா 2 பேர் தான். ஒண்ணு முருகன். முருகனை அவங்க முப்பாட்டனாகவும், தமிழ் கடவுளாகவும் பார்க்குறாங்க. 2வது தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து கிராமங்களுக்கும் காவல் தெய்வமா இருக்கிறவரு. அதே மாரி தமிழ்நாட்டில இருக்க அனைத்து சாதிகளுக்கும், அதாவது குறிப்பிட்ட ஒரு சாதி மட்டும் இல்லாம, அனைத்து சாதிகளுக்கும் குலதெய்வமா இருக்கிற ஐயனார் கருப்பர். இப்ப இந்த வீடியோல முருகனுக்கும், ஐயனாருக்கும் உள்ள சில தொடர்புகள பத்தி தான் பார்க்க போறோம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழனி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா, நேரா போனோம்னா படி ஏறிடலாம். அத விட்டுட்டு லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, அங்க யானை பாதை இருக்கும். அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க ரைட்ல பார்த்தீங்கன்னா, அங்க கருப்பரோட புடைப்பு சிற்பம் இருக்கு. கருப்பர் ஐயனாரோட தொடர்புடைய ஒரு சாமி. இப்ப எந்தெந்த கோயிலெல்லாம் கருப்பர் இருக்காரோ, அந்த கோயில் ஒண்ணு ஐயனார் கோயிலாக இருக்கணும். இல்லாட்டி அந்த கோயிலுக்கும் ஐயனாருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கணும். இப்ப பழனி முருகன் கோயில்ல கருப்பர் இருக்காரு அப்படின்னா, பழனி தண்டாயுதபாணிக்கும் ஐயனாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் கருப்பருக்கு சன்னதி இருக்கு. இப்ப இதுல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, முருகனுக்கும் ஐயனாருக்குமே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெளிவா தெரியுது. அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. இப்போ பழனி முருகன் கோயிலில் அந்த யானை பாதை ஏறுறீங்களா, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சன்னதி இருக்கும். அங்கே சப்த கன்னிகள் இருப்பாங்க. இந்த சப்த கன்னிகள்ங்கிற தெய்வம் எல்லா ஐயனார் கோயிலே இருக்கும். யார் இந்த சப்த கன்னிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம ஐயனாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். யார் இந்த ஐயனார்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். புத்தர் எப்படி பௌத்தம் அப்படிங்கிற சமயத்தை உருவாக்குனாரோ, மகாவீரர் எப்படி ஜெயினம் அப்படிங்கிற சமயத்தை உருவாக்குனாரோ, அதே மாதிரி ஆசிவகம்னு ஒரு சமயத்தை உருவாக்குனவர் தான் ஐயனார். இது ஐயனார் மட்டும் தனியாக உருவாக்கலை. ஐயனார் தலைமையில் 7 பேர் ஒன்றா சேர்ந்து உருவாக்கின சமயம் தான் ஆசிவகம். அந்த 7 பேரை தான் இன்றைக்கி நம்ம சப்த கன்னிகளாக பல ஐயனார் கோயிலில் சாமியாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சப்த கன்னிகளுக்கு பழனி முருகன் கோயிலில் சிலை இருக்குது அப்படின்னா, பழனி முருகன் கோயிலுக்கும் பழனி ஆண்டவருக்கும் ஆசிவகத்துக்கும் ஐயனாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. முருகன் பழனி மலைக்கு எதுக்கு வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, அந்த கதை உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதை ஆய்வு பண்ண வேண்டிய ஒன்று. ஆனால் அந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஞானப்பழம் கிடைக்காததுனால முருகன் கோச்சுக்கிட்டு பழனி மலை மேலே வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு தானே அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஞானப்பழம் அப்படிங்கிறது மாம்பழம். அப்போ மாம்பழத்துக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி ஐயனார் வாழ்க்கையிலையும் மாங்காய்க்கும் ஐயனாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதை ஐயனார் பிள்ளை தமிழ் நம்மளுக்கு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, மாங்காய் வாகை தண்ணீர் காய்க்க வைத்தோனே வருக வருக அப்படின்னு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு விதத்துல ஐயனாருக்கும் முருகனுக்கும் மாம்பழம் பொதுவானதாக இருக்கு. எதுக்காக மாம்பழத்தை பயன்படுத்துனாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகன் சேவல் கொடியோட இருப்பாரு அப்படின்னு. அதே மாதிரி ஐயனாரும் சேவல் கொடியோட இருந்திருக்காரு. இது நம்மளுக்கு திவகார நிகண்டு சொல்லுது. கோழி கொடியோன் சாதவாகனன் காரி சாத்தன் கடல் நீர ஐயன். இதே மாதிரி முருகன் வெள்ளை யானை மீது உட்காந்து போர் செஞ்சிருக்காரு. ஐயனாருக்கும் வெள்ளை யானை தான் வாகனமா இருந்திருக்கு. இன்னைக்கும் பல ஐயனார் கோயில்ல, எல்லா ஐயனார் கோயில்லையும் நீ ஐயனாருக்கு முன்னாடி யானை தான் ஐயனாரோட வாகனமா இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐயனாருக்கும் முருகனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் என்ன தொடர்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கடைசியாக அதை சொல்ல போனேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐயனார் தலைமையில் 7 பேர் ஒன்றா சேர்ந்து தான் ஆசிவகம் அப்படிங்கிற சமயத்தை உருவாக்குறாங்க. இந்த 7 பேருக்கும் தனித்தனி கொள்கை. அந்த 7 கொள்கையும் ஒன்றா சேர்த்து தான் ஆசிவகம் அப்படிங்கிற சமயம் உருவாகுது. இதில் நம்ம ஐயனாரோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊழ் கோட்பாடு. இந்த ஊழ் கோட்பாட்டை உருவாக்குனவர் ஐயனார் கிடையாது. ஐயனார் காலத்தில் அந்த கோட்பாட்டுக்கு ஐயனார் தலைவராக வராது. அதாவது எப்படி டிஎம்கே அப்படிங்கிற கட்சியை ஸ்டாலின் உருவாக்கல, இல்லை ஸ்டாலின் காலத்தில் தானே அந்த கட்சிக்கு ஸ்டாலின் தலைவராக வராரு. அது மாதிரி இப்போ இந்த ஊழ் கோட்பாட்டை பற்றி மணிமேகலையில் ஒரு பாட்டு இருக்குது. அதே மாதிரி கணியன் பூங்குன்றனார் எழுதின ஒரு ஃபேமஸான பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளி. அந்த பாட்டும் இந்த ஊழ் கோட்பாட்டை பற்றி தான் பேசுது. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளியை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். இப்போ நான் மணிமேகலையில் இருக்க பாட்டை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். பெறுதலும் இரத்தலும் இடையூறு உறுதலும் உருமிடத்து எய்தலும் துக்க சுகம் உறுதலும் பெரிதவை நீங்களும் பிறத்தலும் சாதலும் கருவீர் பட்ட பொழுதே கலக்கும். இப்போ இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஒன்று வரப்போகுது, நம்மளை விட்டு ஒன்று போக போகுது, நம்மளுக்கு எப்போ இன்பம் வரப்போகுது, எப்போ துன்பம் வரப்போகுது, நம்ம எப்போ பிறக்க போகிறோம், எப்போ சாக போகிறோம், எல்லாமே நம்ம கருவில் எப்போ உருவாகிறோமோ அப்போவே அது எல்லாத்தையும் தீர்மானிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அந்த பாட்டோட பொருள். அதாவது மக்கள் நடையில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் இந்த பாடலும் சொல்லுது. இது எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது, நான் உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த ஊழ் கோட்பாடு முழுக்க முழுக்க வானியல் அறிவை பயன்படுத்தி ஒருத்தன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கணிக்கிறது தான் இந்த ஊழ் கோட்பாடு.
இப்போ நான் முன்னாடியே சொன்னல, இந்த ஊழ் கோட்பாட்டை ஐயனார் உருவாக்கல. ஐயனார் காலத்தில் அந்த கோட்பாட்டுக்கு ஐயனார் தலைவராக இருக்காருன்னு. அப்போ ஐயனார் இந்த ஊழ் கோட்பாட்டை உருவாக்கலை அப்படின்னா, அந்த ஊழ் கோட்பாட்டை உருவாக்குனது யாராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, முருகன் தான் இந்த ஊழ் கோட்பாட்டையே உருவாக்கியிருப்பாரோ, அதனால தான் முருகனுக்கும் ஐயனாருக்கும் இவ்வளோ தொடர்புகள் இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க கருத்து வந்து முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் படித்ததை வச்சு நான் அந்த கருத்தை சொல்லியிருக்கேன். இதுக்கு மாற்று கருத்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.